இப்போ வந்து 12 ராசியில் நிறைவு ராசி, கடைசி ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? இப்போ இன்னொரு இடத்துல வச்சு அடிப்போம். ஏற்கனவே 22லாம் கொரோனா வேற. ஆமா, 2022 ராகு எப்போ உள்ள என்ட்ரி ஆனாரோ இவங்களுக்கு நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சாங்க. இவங்க அத்தனை வருஷமா உழைச்சி வச்ச உழைப்பு, நகை, பொருள், பணம், அப்புறம் வீடு எல்லாத்தையும் கல்யாணம்னு ஒன்று தாலின்னு ஒன்று கேட்டேன். நான் வாஷ் அவுட் சார். என் வீட்டுக்காரர் நல்லவர் நினச்சி நான் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுன்னு நான் தான் நேசித்து கெட்டினேன். ஆனால் கெட்டின பிறகு அவர் என்னை படுத்துகிற பாடு வெளியே சொல்ல முடியாது சார். அந்த அளவுக்கு அழுத்தம், அத்தனை அளவுக்கு ஏமாற்றம்னு ஒரு ஃபீலிங்கோடு தான் நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க எவ்வளோ கவலைப்படுறாங்களோ அதை விட 2 மடங்கு மீனராசிக்காரங்க வருத்தப்படுவாங்க. ஸோ இவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவங்களுடைய சிஸ்டர்ஸ் கூட பிறந்த மூத்த சகோதர சகோதரி இருப்பாங்களா, அவங்களுக்குமே திருமணம் நடக்கணும் அப்படின்னா நடக்கக்கூடிய பாக்கியம் குரு பகவான் அப்படியே சிறப்பாக செஞ்சு கொடுக்க. அப்படியே அந்த மீன ராசிக்கு தெய்வ வழிபாடு சொல்லுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற உங்களுடைய ஃபேனு, எங்களுடைய ஃபேன் நீங்கள் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் இந்த அளவுக்கு வந்து பிரபலமாகி அவ்வளோ அழகான உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் என்ன உங்களுக்கு கொடுக்கலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு எங்களை நீங்கள் வந்து ஆவல் தூண்டுற அளவுக்கு எங்கள் சேனலை அவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு நன்றி. நிறைய ஜோதிட விஷயங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சி பலன் எல்லாருக்கும் தேவைங்க. அது குரு பெயர்ச்சி வரப்போகுது. அந்த குரு பெயர்ச்சியில் ராசி எப்படி இருக்கும், ராசி எப்படி இருக்கும்னு எல்லாரும் ஆவலாக ஆசையாக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், வாழ்க நலமுடன் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம். குரு பெயர்ச்சி பலன்களை அவ்வளோ அழகாக அந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாரு அப்படின்றத நான் மட்டும் இல்லை, நீங்களும் கேட்க போகிறீங்க. அதை கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவரை சந்திச்சிருவோமா? வாங்க அவரை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்ல குரு பெயர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா குருக்கு பிடிச்ச கலர் அது. எனக்கு ஒன்று தான் தெரியணும், குரு பெயர்ச்சி எப்போ வருது, அது என்ன, இந்த குரு பயிற்சி என்ன ஸ்பெஷல் அப்படின்றது. நீங்கள் முதல்ல என்றைக்கு குரு பயிற்சி, அது என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குரு பகவான் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு ஒரு வருடத்துக்கு ஒருக்க நடந்து செல்வார், கடந்து செல்வார்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வருடம், இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது கரெக்டாக வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்கு வர்றார். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் கடகம். ஸோ இந்த கடகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீர் ராசின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் யாருன்னா நம்மளுடைய குரு தான். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வரும்போது எல்லா ராசிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஸோ ஏன் இந்த வருடம் மட்டும் அப்படி கொடுக்காரு அப்படின்னா, குரு கடகராசியில் தான் உச்சம் அடையும். கடகராசியில் தான் உச்சம், நல்ல வில்பவர். அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க, இல்லை நான் இருக்கேன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், எல்லா வீட்டுக்கும் போவோம். ஸோ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், அதை நம்ம வீடாக பார்ப்போம், அப்படியே பிடிச்ச மாதிரி இருப்போம், ஃப்ரீ மைண்டாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், நம்மளும் ஜாலியாக இருப்போம், அவங்களையும் ஜாலியாக வச்சுக்கிறோம். ஸோ அது ஏன் எல்லா வீட்டுக்கும் போகும்போது இந்த வீட்டுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, அந்த வீடு நம்ம மனசுக்கு பிடிச்ச வீடு. அப்போ பிடிச்ச வீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாமே சந்தோஷமான விஷயம், நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ கூட இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். அந்த மாதிரி. ஆமாம், அது குருவோடைய இயக்கம். அப்போ குருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு பார்த்திங்கன்னா கடகராசி. ஸோ கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் உட்காந்து அவர் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம். குரு எந்த வீட்டில் இருக்காரோ ஒவ்வொரு ராசிக்கு அவர் எத்தனாம் வீடுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ராசியின் அடிப்படையில் உள்ள அவருடைய இடத்துடைய மதிப்பையும் கூட்டுறாரு. ஸோ இந்த வட்டம் அவருடைய பார்வை, உச்ச பார்வை மூலமாக முடியாது, என்னால் செய்யவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், எனக்கு நடக்கவே நடக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடை குரு பகவான் செய்து கொடுக்க போகிறோம். வெரி குட், வெரி குட் சார். நல்லா ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ
12 ராசியில் நிறைவு ராசி, கடைசி ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? மீனராசி காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். மிக பொறுமையானவர்கள், மிக நிதானமானவர்கள், எந்த விஷயத்தையும் மிக பொறுமையாக காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ராசியில் மீனராசி தான் ஃபஸ்ட் இடம். அதில் ஃபஸ்ட்டு அவங்க தான். நீங்கள் ஒரு மீனராசியில் அவங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட அவங்களுடைய கூட பிறந்த உறவுகள் மீதி உள்ள 3 ராசியோ இல்லை 2 ராசியோ இருக்கட்டும். மீனராசி குழந்தை என்ன பண்ணால் அண்ணனுக்கு ஃபஸ்ட் சாப்பாடு போடுமா, அக்கா ஃபஸ்ட் சாப்பிடணும், தங்கச்சிக்கு சாப்பாடு போடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பிளேட்டாக கூட கொடு அப்படின்னு அந்த இயல்பாகவே அந்த குணம், அந்த காரகத்துவம் அவங்களுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது இவங்களுக்கு இயல்பான ஒரு அன்பு, இயல்பான பாசம், இயல்பான ஒரு என்ன சொல்ற இரக்க குணம் மீனராசிக்கு இயல்பாகவே உண்டு. ஸோ இப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களை 2022லேருந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ. நம்ம வடிவேல் சார் படத்தில் ஒரு படத்தில் இங்கே அடித்தா போதாதவனை தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துலையும் வச்சு அடிப்போம். ஏற்கனவே 22லலாம் கொரோனா வேற. ஆமாம், 2022லேருந்து ராகு எப்போ உள்ள என்ட்ரி ஆனாரோ இவங்களுக்கு நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சாங்க. இவங்க அத்தனை வருஷமா உழைச்சி வச்ச உழைப்பு, நகை, பொருள், பணம், அப்புறம் வீடு எல்லாத்தையும் ஐயோ ஒருத்தன் கஷ்டப்படுறானே, ஐயோ நம்மகிட்ட வந்து கேட்டானேன்னு சொல்லி அந்த ஒரு அழுத்தத்துக்காக, அந்த அன்புக்காக கொடுத்தாங்க. கொடுத்தவன் கொடுத்தானடி, வாங்கினவன் ஓடினானடின்னா வாழ்க்கை அவங்களுக்கு இருந்துச்சு. லைஃப்பில் அவ்வளோ தூரம் ஒரு டிப்ரெஷன். அதுவும் இப்போ சும்மா சொல்லக்கூடாது, நம்மளுடைய சனி பகவான் ராசிக்குள்ள ஜென்ம சனியாக வந்ததுலேருந்து இவங்க இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் யார் யாரெல்லாம் இவங்களை ஏமாத்துறாங்க, யார் யாரெல்லாம் இவங்களை படுத்துறாங்கிறத உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னுமே நீ கஷ்டப்பட வேண்டாம். உன் ராசியில், அதாவது நம்ம ராசியில் உட்காந்துருக்க சனி பகவானை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு குரு என்ன பண்ணுறாரு, 4ஆம் இடத்துல இருக்க குரு 5ஆம் இடத்துக்கு அற்புதமாக போகிறார். 5இல் குரு வந்து அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த 5ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, என் ராசிக்காரனை யார் யாரெல்லாம் ஏமாத்துறீங்க, வாடாடே வரிசையாக வாடா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு ஏமாற்றவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பார், ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னுமே தொட்ட நீ கெட்ட, மீனராசியை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு குரு பகவான் என்ன பண்ணுவார், ஒரு வில் பவரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பயிற்சி சூப்பராக இருக்கும். அதே போல் திருமண வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள். சார் கல்யாணம் முடிச்சப்போ தான் சார் என்னோடய வாழ்க்கை எனக்கு காணாமல் போச்சு, கல்யாணம்னு ஒன்று தாலின்னு ஒன்று கெட்டேன், நான் வாஷ் அவுட் சார். என் வீட்டுக்காரர் நல்லவருன்னு நினச்சி நான் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுன்னு நான் தான் நேசித்து கெட்டினேன். ஆனால் கெட்டின பிறகு அவர் என்னை படுத்துகிற பாடு வெளியே சொல்ல முடியாது சார். அந்தளவுக்கு அழுத்தம், அந்தளவுக்கு ஏமாற்றம்னு ஒரு ஃபீலிங்கோடு தான் நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க எவ்வளோ கவலைப்படுறாங்களோ அதை விட 2 மடங்கு மீனராசிக்காரங்க வருத்தப்படுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் அவங்க லைஃப் சூப்பராக இருக்க போது, கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போது, கடன் பிரச்சனை சிக்கி தவிச்சு நிறைய ஒரு அழுத்தத்தில் இருக்காங்கன்னா அது சரியாகக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அப்பா வழி சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு நம்மளுடைய மீனராசிக்காரங்க சூப்பராக இருக்குது. பூர்வீக சொத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை மேபி ஏதோ ஒரு விஷயம் கணவன் மனைவி இல்லை, தனியாக தான் இவங்க இருக்காங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை இப்படியே தனிமையிலே போயிடுமா, இல்லை கொடுமையாகவே போயிடுமானா இல்லவே இல்லை. இப்போ இவங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை, 2வது வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய பாக்கியம் குரு பகவான் கொடுக்காரு. அதனால் உறுதியாக இவங்களுக்கு 2வது திருமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஃபஸ்ட்டு மேரேஜே முடியல, நீங்கள் 2வது மேரேஜை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா முதல் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குருவுடைய பார்வை மூலமாக சனி பகவான் இவங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறனால, அப்போ குரு சனி இணைவு இருந்தாலே கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்போ இந்த காலகட்டம் திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் நம்முடைய மீன ராசிக்கு அற்புதமாக இருக்குது. இவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவங்களுடைய சிஸ்டர்ஸ் கூட பிறந்த மூத்த சகோதர சகோதரி இருப்பாங்களா, அவங்களுக்குமே திருமணம் நடக்கணும் அப்படின்னா நடக்கக்கூடிய பாக்கியம் குரு பகவான் அப்படியே சிறப்பாக செஞ்சு கொடுக்க. அப்படியே அந்த மீனராசிக்கு தெய்வ வழிபாடு சொல்லுங்கள். நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை பிடிச்சிட்டு தாயே நீ தான் எனக்கு உறுதுணை சொல்லி மனசார உருகி கேட்டாங்கன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படியே நடக்கும். ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை, மீளா துயரத்தில் இருக்கிற மீனராசி மீண்டு வருவதற்கான ஒரு வழிபாடு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு.
சிவன் கோயிலில் போய் அங்கே உள்ள மீனாட்சி கும்பிட்றது, மதுரையில் உள்ள மீனாட்சியை இந்த குரு பயிற்சி அப்போ 2 முறை, இந்த ஒரு வருடத்துக்குள்ளே 2 முறை மீனராசிக்காரங்க கும்பிட்டு வந்தாங்கன்னா ஒரு 20 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை வருடங்கள் பிரச்சனை இருக்கோ அதை எல்லாம் தீர்த்து ஒரு பெரிய மாற்றத்தை மதுரை மீனாட்சி அம்மனும் இவங்களுடைய ராசி நிர்வாக குரு பகவானும் அற்புதமாக கொடுப்பாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. 12 ராசியுமே அவ்வளோ அழகாக அருமையாக பாசிட்டிவாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குரு பெயர்ச்சி இந்த 12 ராசியுமே நல்லா இருக்குங்க. அதனால் இது ஒரு சிறப்பான குரு பயிற்சி அப்படின்னும் சார் சொன்னார். அதனால் இவ்வளோ நாள் இருந்த குரு பயிற்சியை விட இது ரொம்ப சிறப்பு. அதனால் மீன ராசி மட்டும் இல்லைங்க, 12 ராசியுமே நல்லா இருக்குது. எல்லாரும் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குரு பயிற்சி அன்னைக்கு குருவை போய் வணங்குங்க, தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஹாப்பியாக இருக்கு. இந்த குரு பயிற்சியை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. 12 ராசிக்காரர்களுக்கும் ஒன்று தான், உங்கள் ஜாதகத்தில் எந்த டவுட் இருந்தாலும் சரி, ஏதாவது கட்டத்தில் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு பரிகாரம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு ஆனால் நேரம் நல்லா இருக்குன்றீங்களே, ஆனால் நான் கஷ்டத்தில் இருக்கேனே, ஒரே தடங்களாயிட்டே இருக்கேன், என் வேலை கரெக்டாக நடக்க மாட்டேன்தே, என்னை பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் எதுவுமே எனக்கு கைக்கு வரலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே கவலைப்படாதீங்க. நம்ம டிஜே சுந்தரபாண்டி சார் இருக்கார், நேராக போங்க, அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, அவர் இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, அவருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். அவர் என்ன சொல்ல வராரு, எதுக்காக சொல்கிறாரு, என்ன பரிகாரம் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நேரில் போய் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி குரு பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த ஜாதகத்தையும் பார்த்து பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். தேங்க்யூ.